இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ரூஹா எழுப்புதல் நேரத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்திற்காக போதகர் ஆல்வின் தாமஸ் அவர்கள் கொடுக்க போகும் தேவ வார்த்தையை கேட்போமா? காலை வேளையில் உங்களோடு தொடர்ந்து கடந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த அருமையான இந்த வேத பகுதியை நாம் மறுபதுமாக இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே எங்களோடு பேசும், ஆண்டவரே எங்களோடு பேசும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். உடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா ரபாந்தரபா சிகாந்தலதரா. Thank you Holy Spirit of God. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவரமோடு இன்றைக்கு பேசுவாராக. அல்லாஹதரமானயாந்துலபாசி ரெஹேதியா தூரபாசி கந்தலபா ரிபாந்துனமா ஷந்தலபாலபா. என்ன போராட்டம் வந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். நீ வெட்கப்பட்டு போகிறதில்லை, நீ வெட்கப்பட்டு போகிறது இல்லை. உபத்திரவத்தினுடைய குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ அக்கினிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா? ரிபா தரபா சிகந்தலா தியாந்துலவா. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. இதோ உனக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள் யாவரும் உன் பட்சத்தில் வருகிறார்கள். ரிபான் தலபா சிகதலா தலா. என்னுடைய இடது பக்கத்தில் இருக்கிற ஒரு அருமையான சகோதரிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு எல்லாமே எதிராகவே இருக்கிறது, எல்லாமே எனக்கு விரோதமாகவே நடக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாம் உன் நன்மைக்காகவே நடக்கிறது, எல்லாம் உன் நன்மைக்காகவே நடக்கிறது, எல்லாம் உன் நன்மைக்காக நடக்கிறது. எல்லாவற்றையும் நான் நன்மைக்கு ஏதுவாய் நான் மாற்றுவேன், நான் மாற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறிய காரியம்தான், ஆனால் பெரிய காரியமாக மாறிடுச்சே, இவ்வளோ பெருசாக மாறிடுச்சே. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு மலை போல இருக்கிற அவைகளை எல்லாம் பார்க்கிறாயே, அவைகளையெல்லாம் நான் பனி போல உருக செய்ய போகிறேன். அவைகள் உருகி போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் உருகி போய்விடுமாம், அவைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடுமா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து கெஞ்சுகிறோம். எங்களோடு நீர் பேசும் உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை உயிர்ப்பிக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 அவையானவை, அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாக புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும், தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. இந்த ஆகூர் என்கிற ஞானமுள்ள தேவனுடைய மனுஷன், இவர் 4 சிறிய காரியங்களிலிருந்து பெரிய சில உபதேசங்களை, சில வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறார். 4 சிறியவைகள், ஆனால் மகா ஞானம் உள்ளவைகள். சிறியவைகள் தான், ஆனால் அதற்குள்ள இருக்கிற ஞானம் பெரியது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். வைரஸ் ஒரு சின்ன ஒரே ஒரு கிருமி தான், ஆனால் அதனுடைய செயல்பாடு பெரியதாக இருக்கு. ஒரு வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிட்டா
அது முழு சரீரத்தையும் பலவீனப்படுத்துகிறது. டைபாய்டு அது ஒரு சின்ன கிருமி தான், ஆனா அது இன்ஃபெக்ட் பண்ணா அது வளர்ந்து பெருசா மாறிடுது. கெட்ட காரியமும் அப்படிதான், நல்ல காரியமும் அப்படிதான். ஆனா அது பெரிய விளைவுகளை கொண்டு வருகிறது. ஆனா இந்த ஆகூர் என்கிற இந்த ஞானமுள்ள மனுஷன் சொல்லுகிறார், இது சிறியது, ஆனால் இதற்குள்ள அடங்கி இருக்கிற கருத்து ஆழம் பெரியது. ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. கடந்த வாரம் உங்களுக்கு நான் சொன்னேன், இந்த எறும்பிடத்துல போய் என்ன கற்றுக்கொள்வது? எறும்பு அது கோடை காலத்திலே தன் ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறதா இருக்கிறது. அப்படியானால் எறும்பு தனக்கு ஒரு ஆயத்தத்தை பண்ணி வைக்கிறது. தான் ஒரு ஆயத்தத்துக்குள்ளே கடந்து போகிறது. தனக்கு எதிர்காலத்தை குறித்ததான ஒரு ஆயத்தம் இருக்கிறது. அதற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நம்முடைய எதிர்பார்ப்புகளை விட நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. உங்களை பற்றி எனக்கு ஒரு நினைவு இருக்கிறது. I have a plan. ஆனால் அதனுடைய முடிவு நமக்கெல்லாம் இன்னைக்கு ஆரம்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும், முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஆனா கர்த்தருக்கு நம்முடைய முடிவு எப்படி இருக்குன்னு தெரியும். முடிவுல இருந்து நம்முடைய ஆரம்பத்தை கர்த்தர் வழிநடத்த விரும்புகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருந்து திருச்சிக்கு போறதுக்கு நம்ம இங்க இருக்கிற தாம்பரத்துல ரோட்ல ஏறுறது மட்டும்தான் தெரியும். திருச்சியில என்ன நடக்குதுன்னு தெரியாது. நடுவில் ரோட்ல என்ன இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஆனா ஆண்டவர் உயரமான உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவருக்கு திருச்சியில் என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியும். நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல இத்தனை மணி நேரம் கழிச்சு நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி தெரியும். சரியான வழியில நம்மை நடத்துவார். அதுதான் ஆண்டவர் சொல்றார். ப்ரிப்பேர் பண்றது போது நீ என்ன எதுக்காக ஆயத்தமா இருக்கிற, அதை உனக்கு தருவதற்கு எனக்கு தெரியும். ஸோ இந்த ஞானமுள்ள இந்த எறும்பு நாளை தினத்துக்காக அது ப்ரிப்பேர் செய்கிறது. 2ஆவதாக நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம், குழி முசல்கள். மலையிலே தன்னுடைய வீட்டை கட்டுகிற குழி முசல் தன்னுடைய வீட்டை எங்கே கட்டுகிறது? தன்னுடைய வீட்டை எங்கே கட்டுகிறது? தன்னுடைய அடைக்கலத்தை எங்கே வைத்திருக்கிறது? அது கண்மலையின் மேல் வைத்திருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். Where you are positioned is very important. யார் இடத்துல நீங்க நண்பர்களா இருக்கிறீங்க, எங்க வீட்டை கட்டுறீங்க, எந்த வேலையை செய்றீங்க, எப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. The place where you are planted is very very important. The positioning is very important. நீ எங்க இருக்கணும்? ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்துறாருன்னா வனாந்தரத்தில் மோசையோட இருக்கணும். எகிப்தை விரும்ப முடியாது, கம்ஃபர்ட் ஜோனை விரும்ப முடியாது. ஆண்டவர் குழியில போட்டார்னா அந்த குழியில ஒரு நன்மை இருக்கும். யோசேப்பை தூக்கி குழியில போட்டபடியினால தான் எகிப்துக்கு போய் அவர் ஒரு பிரபுவாக மாற முடிஞ்சது. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வச்சு உங்களுடைய எதிர்காலம் இல்லை. ஆண்டவர் எங்க நிக்க சொல்றாரோ அங்க நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். சொல்லுங்களாமே. சில பேருக்கு எப்போதுமே அவங்களுக்கு விரும்பப்பட்ட இடத்துல தான் இருக்கணும். சில வேளையில நமக்கு விருப்பம் இல்லாத இடத்துல கொண்டு போய் நிக்க வைப்பாரு ஆண்டவர். சில வேளைகளே அவருக்கு என்ன விருப்பமோ அந்த இடத்துக்கு கொண்டு போவாரு. Sometimes we will never understand. Eternity cannot explain to us why God is planting us in certain places. ஏன் இங்க வைக்கிறார், ஏன் இந்த வேலையை செய்ய வைக்கிறார், எதற்காக இங்க இருக்கிறோம் இன்னைக்கு புரியாது. ஆனால் ஒரு நாள் விளங்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்திருக்கிறார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். God took me there because நான் அங்க முன்னாடி போய் அங்க ஒரு பிரபுவா மாறின பிறகு பஞ்சகாலம் வரும்போது உங்களை பராமரிப்பதற்காக. ஏன் என் கணவர் ரட்சிக்கப்படவில்லை, ஏன் என் வீட்டில் இன்னைக்கு இந்த மாற்றம் வரவில்லை, உங்களுக்கு இன்னைக்கு புரியாது. ஆனா ஒரு நாள் புரியும், எல்லாம் நன்மைக்கே. கடந்த வாரம் ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டவர் நல்லவர் இல்லைன்றது மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவரை நேசிக்கிறாங்க, ஆண்டவரை பற்றி பாடுவாங்க, ஆண்டவரை பற்றி பேசுகிறாங்க, ஊழியம் தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தைகள் அப்படி தெரியுமா இருந்துச்சு, என்ன பிரதர் என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் பிரதர், எவ்வளோ நாங்கள் இருக்கிறோம், ஆண்டவர் எல்லாரையும் எங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கிறாரு, ஆனால் நாங்கள் தான் இப்படி இருக்கிறோம். ஆண்டவர் அப்படி வச்சிருப்பாரு நம்மளை. என்னதான் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம சோர்வில் இருந்தாலும் பலவீனத்தில் இருந்தாலும் கர்த்தர் நல்லவர் என்பதை அறிக்கை செய்ய வேண்டும்.
வெற்றி தோல்வியை வச்சு ஆண்டவர் கூட இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி முடிவு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற சக்சஸ் லெவலை வச்சு கர்த்தர் கூட இருக்கிறாரா இல்லையான்றதை முடிவு பண்ணாதீங்க. யோசேப்பை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. தாவீதை துரத்தி விட்டாங்க, தாவீது வனாந்திரத்தில் குன்றுல குகையில ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாரு, கர்த்தர் தாவீதோடு இருந்தார். இப்படி வெற்றி தோல்விகள் மூலமாய் கர்த்தர் கூட இருக்கிறார். சில பேர் நினைக்குவாங்க தோல்வி அடைஞ்சிட்டா ஓ என் கூட கர்த்தர் இல்லை போல இருக்குது, ஏதோ பாவம் போல இருக்குது, ஏதோ சாபம் போல இருக்கிறது. நோ, it does not depend upon where you are. God's presence is not determined upon where you are. கர்த்தர் உங்களை தூக்கி சில வேளையில அக்கினி சூளையில போட்டாலும் அக்கினி சூளையில 4வது ஆளா உங்களோட கூட நிற்பா. அவர் சொல்றாரு, நீ தண்ணீர் நடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது உண்மையில் புரளுவதில்லை. ஸோ வேர் வி ஆர் பொசிஷன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில பேர் இந்த உபத்திரம் வரும்போது எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவாங்க. நல்லா இருக்கும்போது எல்லாரும் நிற்பாங்க, ஆனால் ஒரு உபத்திரம்னு வரும்போது நம்மளை விட்டு எல்லாரும் பிரிஞ்சு ஓடி போயிடுவாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்து நிற்கும் போது அந்த நேரத்தில் நீங்கள் தேடுவீங்க, ஆனால் உங்களுக்கு உதவி நீங்கள் உதவி செய்திருப்பீங்க, அவங்களுக்காக மனமும் வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அவங்க இப்போ உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு காணாமல் போயிடுவாங்க. ஆண்டவர் சொல்றார், என்ன சூழ்நிலையும் சரி நீ எந்த இடத்துல நிற்க வச்சா அங்கே நில்லு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் ஆண்டவருக்கு சிவந்த சமுத்திரத்திற்குரிய முகப்புகளை வந்து நின்றிருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க? பின்னாடி எகிப்தியர்கள் தொடர்ந்து கொண்டு வருகிறார்கள், முன்னாடி சிவந்த சமுத்திரம் ஆண்டவருக்கு தெரியாதா? நீங்கள் நினைக்கலாம் முன்னாடி வழி இல்லைன்னு சொல்லி, ஆனால் கடலை பிளந்து அந்த கடலுடைய சென்டரில் வெட்டாந்தரையில் நடக்க வைக்கிறதுக்கு அந்த வழி கர்த்தருக்கு மட்டும் தெரியும். உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, கர்த்தருக்கு தெரியும். 3வதாக நாம் பார்த்த காரியம் அதுதான் வெட்டுக்கிளி. இந்த வெட்டுக்கிளி ப்ரொப்பெல் குதிக்குது. இந்த வெட்டுக்கிளியால பறக்க முடியாது, இந்த வெட்டிய கிளியால குதிக்க முடியும். இந்த வெட்டுக்கிளியால குதிக்க முடியும். இந்த வெட்டுக்கிளி தன்னால் முடிஞ்சதை செய்கிறது. இந்த வெட்டுக்கிளியால் 200 கிலோமீட்டர் போக முடியாது, ஆனால் ஒன்று செய்யும், காற்று வீசுகிற பக்கம் திரும்பி தலைவர் நிற்பார். காற்று வரும்போது அப்படி ஒரு ஜம்ப்பு, அடுத்தது இது எங்கே போகணுமோ அங்கே அதை காற்றே தூக்கிட்டு போயிடலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? நம்முடைய ரூவான்ற இந்த ஆண்டவருடைய அந்த சுவாச காத்து உங்களை தூக்கிட்டு போயிடும். இந்த வெட்டுக்கிளிகளுக்கு கர்த்தர் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். இட் ஹேஸ் டு ப்ரொபெல் இட் செல்ஃப், இட் ஹேஸ் டு ஜம்ப். அது குதிக்கணும், அது எழும்பணும். இந்த வெட்டுக்கிளி உட்காந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா வேலை நடக்காது. இது எழும்பணும், எழும்பும்போது ஒரு காற்று வரும், அந்த காற்று இந்த வெட்டுக்கிளியை தூக்கிட்டு போயிடும், ப்ரொபெல். ஆனால் இந்த 4வதா ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறாரே, அது என்ன காரியம்? தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. கையில வலைய பின்றதுக்கும் ஞானத்துக்கும் என்னையா சம்பந்தம்? சிலந்தி பூச்சி வலைய பின்றதுல என்ன பெரிய விஷயம்? அப்படி என்ன பெரிய விஷயம்? வாட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் அபவுட் தி ஸ்பைடர் ஸ்பின்னிங் அ வெப்? அதுல என்ன ரகசியம் இருக்குது? அதுல என்ன ஞானம்? அது ஏதோ ஒன்று கட்டுது, எறும்பு நடக்குது, அது ஞானமாக வந்து தன் ஆகாரத்தை சேர்த்து வைக்குது. ஓகே, குழி முசல் அது போய் பயங்கரமாக ஒரு கற்பாறையை தோண்டி அதில் வீட்டை வச்சிருக்குது. ஓகே, வெட்டுக்கிளி கூட பரவாயில்ல, அதுக்கு பறக்க முடியாமல் இருந்தாலும் குதிச்சு ஒரு காற்றை யூஸ் பண்ணி அது ஞானமாக நடக்குது. ஆனால் தன் வீட்டை கட்டுகிற இந்த 8 கால் பூச்சிக்கும் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஸ்பைடர் அல்லது நாம் பார்க்கிறோமே இந்த சிலந்தி பூச்சி இருக்கு பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருப்பார் தலைவர். அவருக்கு எங்கே ஏது எந்த இடம்னு கவலையே கிடையாது. இதுக்கு ஒன்று தெரியும், அது பாமர மனுஷனுடைய வீடாக இருந்தாலும் சரி, அது ராஜாவுடைய அரண்மனையாக இருந்தாலும், நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்கன்றது முக்கியம் இல்லை, எங்கே முடிக்கிறீங்கன்றது தான் முக்கியம். உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் கவலை இல்லை சாமி, உங்களுடைய எண்டிங் பாயிண்ட் தான் முக்கியம். நீங்கள் எப்படி வேணால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் எண்டில் ரேஸில் எப்படி முடிக்கிறீங்களோ அதை வச்சு தான் ப்ரைஸு. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நீங்கள் நல்லபடியாக முடிப்பீங்க, ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். சொல்லுங்கள் ஆமென். சில பேருக்கு இந்த ரன்னிங் ரேஸில் பாதியிலே சோர்ந்து போயிடுவாங்க, சில பேருக்கு முடியாது நின்றுவாங்க. ஆனால் வாழ்க்கை என்கிற ஓட்டத்தில் நம்ம எப்படி ஓடுறோன்றது முக்கியம் இல்லை, எப்படி முடிக்கிறோன்றது தான் முக்கியம். அதனால தான் பாருங்கள், சில பேர் ஆரம்பிக்கும் போது பயங்கரமாக ஆரம்பிப்பாங்க, நான் அதை செய்ய போகிறேன், நான் இதை செய்ய போகிறேன். இந்த சிலந்தி பூச்சியில் கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுக்க விரும்புகிறார் பாருங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த சிலந்தி பூச்சி 30,000 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஸ்பைடர் இன் த ஹோல் வேர்ல்டு. இதில்
இந்த மத்திய திரைக்கடல் பக்கத்தில் இந்த ஆகூர் எழுதுறாருல, அவர் வாழ்கிற அந்த பகுதியில் மட்டும் 700 வகையான சிலந்தி பூச்சிகள் இருக்கிறது. இந்த சிலந்தி பூச்சிக்கும் மற்ற பூச்சிகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. மற்ற எல்லா பூச்சிகளும் அது 3 பகுதிகளாக அதனுடைய பாடி பார்ட்ஸ் இருக்கும். எப்படின்னா, தலைன்னு ஒன்று இருக்கும், கழுத்துன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பிறகு உடம்புன்னு ஒன்று இருக்கும். 3 பகுதிகள் ஒரு பூச்சிக்கு இருக்கும். ஆனால் இந்த சிலந்திக்கு மட்டும் 2 பகுதிகள் இருக்கும். மற்ற பூச்சிகளுக்கெல்லாம் 6 கால்கள், ஆனால் சிலந்திக்கு மட்டும் 8 கால்கள். இந்த சிலந்தி தன்னுடைய வடிவமைப்பிலேயே மற்ற பூச்சிகளை விட சற்று வித்தியாசமானது. இந்த சிலந்தி பூச்சி தனக்கு வேண்டிய இந்த வீட்டை அதை சுற்றி வச்சிருக்கு. பார்த்தீங்களா, அதை வசிக்கிற இந்த வீட்டை குழி முசல் போல கண்மலையில் தோன்றதில்ல, எறும்பை போல மண்மேட்டை தேடுறதில்லை, வெட்டுக்கிளியை போல ஒரு மரத்தினுடைய ஒரு கிளையினுடைய இடுக்கில் போய் வாழ்றது கிடையாது. தான் வாழ நினைக்கிற வீட்டை தானே உருவாக்குது. இந்த சிலந்தி பூச்சியினுடைய வயிற்று பகுதியில் 7 வித்தியாசமான திரவங்கள், நூல்கள் உருவாகிறது. 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ். இதனுடைய வயிற்று பகுதியிலிருந்து 7 வித்தியாசமான நூல்கள் உருவாகிறது. இது 7 வித்தியாசமானது. ஒன்று வீட்டை கட்டுவதற்கு, இன்னொன்று தனக்கு விரோதமாய் வருகிற பூச்சிகளை பிடிப்பதற்கு, தான் முட்டை போட்டுச்சுன்னா அந்த குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் முட்டையை கவர் பண்ணி வைக்கிறதுக்கு, இது தன்னுடைய இரையை பிடித்து சாப்பிடுவதற்கு, தனக்கு விரோதமாய் வருகிறவர்களை தன் அட்டாக் பண்ணாமல் அவர்கள் சிக்கிக் கொள்வதற்கு, ஸ்டிக்கியான மற்ற பூச்சிகள் வந்து ஒட்டிக்கொள்ளத்தக்கதான ஒரு வலையை பின்னுவதற்கு 7 வித்தியாசமான புரோட்டீனால் செய்யப்பட்ட 7 வித்தியாசமான வலைகளை இது வெளியிலிருந்து இரவல் வாங்குவதில்லை, மற்றவரிடத்திலிருந்து கடன் வாங்குவதில்லை, மற்றவரிடத்திலிருந்து திருடி எடுப்பதில்லை. இது தனக்கு உள்ளே இருந்து கொண்டு வருகிறது. இந்த 4வது பி உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இன்றைக்கு இந்த சிலந்தியின் மூலமாக கர்த்தர் சொல்றது ப்ரொடியூஸ். உங்களுக்கு அநேக நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், எனக்கு ஆண்டவர் நன்மையை வெளியிலிருந்து கொடுப்பார், இவங்க மூலமாக செய்வார், அவங்க மூலமாக செய்வார். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, வெளியில இருந்து இல்லை, உனக்குள்ளேயே இருக்குது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு சொல்லி தெரியல. இந்த சிலந்தி பூச்சி இது வெளியில தேடாது, இது உள்ள இருந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும். கிறிஸ்தவர்களை கர்த்தர் எப்படி தெரியுமா வச்சிருக்கிறாரு? அவர்களுக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்துவை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்குது. நாளைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறது மற்றவர்கள் மூலமா இல்ல, உங்க மூலமா தான். தாவீதே, உனக்குள்ள ஆழமான அபிஷேகம் இருக்கிறது, நீ யாரை நம்பியும் இல்லை. உன்னை சவுல் உயர்த்த மாட்டான், நான் உன்னை உயர்த்துவேன். ஏன்னா உனக்குள்ள தங்கி இருக்கிறவே, உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற எதிர்காலம் உனக்குள்ளே இருக்கிறது, தரிசனம் உனக்குள்ளே இருக்கிறது, வரங்கள் உனக்குள்ளே இருக்கிறது, உனக்குள்ளே எல்லாமே அடங்கி இருக்கிறது. சொல்லுங்களாமே. சாத்தா என்ன சொல்ல? ஒண்ணுமே இல்லை, நீ ஒண்ணும் இல்லை. கர்த்தர் சொல்றார், நோ, உனக்குள்ள எல்லாமே இருக்குது. நீ வெளியே போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை, நீ தோத்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ தோல்வி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சாத்தா சொல்றா. கர்த்தர் சொல்றாரு, உள்ள இருக்குது. இந்த சிலந்தி யாரை நம்பி இருக்காரு? அதுக்கு தெரியும், என் வீடு எனக்குள்ள இருக்கு. உங்க வீட்டை கட்டுறதுக்கு கர்த்தர் செங்கல், மண், சிமெண்ட் வெளியில இருந்து வாங்கலாம். ஆனா அதனுடைய ஐடியாவை உள்ள வச்சிருக்கிறார். எப்படிப்பட்ட வீடு வேணும் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். என்ன படிப்பு படிக்கணும் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். எல்லாம் எங்க இருக்குதுங்க? உள்ள இருக்கு, வெளியே இல்ல. இந்த சிலந்தி யாரை நம்பி வாழாது, இது உள்ள இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். உள்ள இருந்து வெளியே கொண்டு வர, ஐயோ எனக்கு அது இல்லை, ஐயோ எனக்கு இது இல்லை. ஒரு ஸ்திரீ அவள் சொல்லுகிறார், நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது, நான் கடனாளியா இருக்கிறேன், என் புருஷன் கடன்காரனா வச்சுட்டு போயிட்டாரு, எனக்கு ஒண்ணுமே இல்லை. உன் கையில என்ன இருக்கிறது? சொன்னா, ஒரே ஒரு அடை பண்றதுக்கு கொஞ்சம் மாவு இருக்குது, அது போதும். உன்கிட்ட இருக்கிறத வச்சுதான் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். நம்ம யோசிக்கிறோம், எனக்கு பேங்க்ல இருந்து லோன் வந்தா, எனக்கு அங்க இருந்து இங்க வந்தா, எனக்கு வெள்ளக்காரங்க பணம் கொடுப்பாங்க, எனக்கு அங்க இருந்து சர்ச்சை கட்டுறதுக்கு பணம் வரும். நான் சொல்றேன், நீ கடனையும் அதையும் எதிர்பார்த்துட்டு கர்த்தர் சொல்ற, உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் அற்புதம் செய்ய போறேன். நீ வெளியில இருந்து கொண்டு வர போகிறதுல உன்கிட்ட என்ன இருக்குது? ஐயோ, மாறாவின் தண்ணீர் கசப்பா இருக்குது. என்ன இருக்குது? பக்கத்துல மரம் இருக்குது, அந்த கிளையை வெட்டு உள்ள போடு, அந்த தண்ணீர் மதுரமா மாறும். உன் அற்புதத்துக்கு தேவையான எல்லாமே உன்கிட்டயே இருக்குது. இந்த சிலந்தி என்ன தெரியுமா பண்ணும்?
தனக்குள்ள இருக்கிற அந்த வலையை எடுத்து அது பின்னி வச்சுக்கிட்டே இருக்கும். சத்ரு வரும் பாருங்க, சத்ரு வரும்போது கரெக்டாக அந்த வலையில சிலந்தி வலையில வந்து சத்ரு உட்கார்ந்த உடனே அது வந்து சரி அழகா இருக்குதே இந்த பூச்சி, இதை அழகாக கடிச்சு சாப்பிட்றலான்னு சொல்லி வரும். ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிலந்தி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்படியே அசையாமல் இருக்கும். அது மெதுவாக அது கால் எடுத்து வைக்கும். இந்த சிலந்தி வலையில் கால் எடுத்து வச்ச உடனே மற்ற பூச்சி மாட்டிக்கும். சிலந்தி பக்கத்தில் போகும். பக்கத்தில் போய் தலையில் ஒரு இது தேங்காவை தட்டுற மாதிரி, இளநியை வெட்டுற மாதிரி தலை மேலே தட்டி உள்ள ஒரு ஸ்ட்ரா போட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் உறிஞ்சு குடிச்சிருவாரு. இது தான் உணவை தான் போய் தேடுறதில்ல, தான் சத்துரு வருது பார்த்தீங்களா, சத்துருவையே தான் உணவை மாற்றிக்குது. ஆஹா, உங்களுக்கு புரியல. ஏன் மகா ஞானம் உள்ளவைகள் ஏன் தெரியுமா? இது தனக்கு வர்ற எதிர்ப்புகளை தன் வாய்ப்புகளாய் மாற்றி விடுகிறது. இதுக்கு கையில வந்து சிங்கத்தை போல நகம் இல்லைங்க, பல்லு இல்லைங்க. இது தனக்குள்ள இருக்கிற காரியத்தை வச்சு தான் வாழ்க்கையை நடத்துது. இது வெளியே போய் இன்னைக்கு பயிரிட்டு நிலங்கள் எல்லாம் விளைந்து விட்டதா என்று தேடி போகிறது இல்லை. இது எறும்பு போல அலைய வேண்டியதில்லை. தலைவர் தன்னுடைய சிலந்தி வலையை பின்னிவிட்டு அழகா ஜாம் ஜாம்னு உட்கார்ந்து இருப்பாரு. கர்த்தர் காகங்களுக்கு போஷிப்பை கொடுக்கிறவர். அவர் என்ன பண்ணுவார்? இந்த சிலந்திக்கு கூட சாப்பாடை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் விரோதியை மாறி அனுப்பிச்சிருப்பாரு. விரோதி வந்து ரீங்காரமிட்டு ஆஹா இந்த சிலந்தியை இன்றைக்கு சாப்பிட்டு விடலாம் என்று சொல்லி ஸ்வை 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 ஸ்வைன்னு சுத்தி வரும். ஒரு நாள் இதை சாப்பிடலான்னு பக்கத்தில் வரும்போது, கிட்ட வரும்போது இவரு அவரை சாப்பிட்டுருவார். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். பிசாசு உங்களை அழிக்கலான்னு ஒரு பிளானை போட்டு உங்க பக்கத்துல வரான். ஆனா அதுவே தடைக்கல்லா இருக்கிறதே உங்க படிக்கல்லா மாற போகிறது. ஐயா, உங்களுக்கு தீமை செஞ்சவங்களுக்கெல்லாம் கேக்கு வாங்கி கொடுத்து சொல்லுங்க, நீ மட்டும் எனக்கு தீமை செய்யலனா இந்த மாதிரி கர்த்தர் என்ன உயர்த்திருக்கவே முடியாது. உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கு நல்ல தயவு செய்து பிரியாணி நல்ல ஒரு கேஜி வாங்கி கொடுங்க. ஏன் தெரியுமா? அவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகத்தினால தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை உயர்த்திக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய எதிரிய உங்களுடைய வாய்ப்புகளாக, உங்களுடைய எதிர்ப்பை உங்களுடைய வாய்ப்புகளை மாற்ற தெரியணும். இந்த ஸ்பைடரால செய்ய முடியுது. சிலந்தி தன் உணவுக்காக தேடி போகிறது இல்லை, அது காத்து இருக்கும். எதிரி வருவான், எதிரியவே யூஸ் பண்ணி உணவை மாற்றி தான் வாழ்க்கையை நடத்த தெரிகிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சில சேலஞ்சஸை கொடுப்பார். அந்த சேலஞ்சில் தான் உனக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். உன் உயர்வு எங்கே தெரியுமா இருக்கிறது? உனக்கு வர எதிர்ப்புகளை தான் இருக்குது. சொல்லுங்க ஆமே. உனக்கு எதிர்ப்பு இருந்தால் தான் கர்த்தர் உயர்வை கொடுக்க முடியும். ஐயோ எனக்கு எதிர்ப்பே இருக்கக்கூடாது, எனக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் ப்ரமோஷனே வேண்டான்னு சொல்கிறீங்க. எக்ஸாமே எழுதலைன்னா எப்படி ப்ரமோஷன் வரும்? எக்ஸாம் எழுதுனா தானே ப்ரமோஷன் வரும். எனக்கு பாடுகளே வேண்டாம்னா எப்படி கர்த்தர் பரலோக பதவிகளை கொடுக்க முடியும்? சிலுவையே இல்லாமல் எப்படிங்க உயிர்த்தெழுதல் இருக்கும்? சிலுவையை அனுபவிச்சாதாங்க உயிர்த்தெழுதல் கிடைக்கும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஆனால் அது மட்டும் இல்லை, அந்த பிசாசு இருக்கிறதுனால தான் கர்த்தர் ஜெயம் எடுக்க முடியுது. சில பேர் கேட்பாங்க, ஆண்டவர் நல்லவர் தானே, ஏன் பிசாசை வச்சிருக்கிறார்? பிசாசு இருக்கிறதாங்க கர்த்தர் நல்லவர்னு தெரியுது. கெட்டது இருந்தால் தானே நல்லதை பற்றி தெரியும். டூப்ளிகேட் இருந்தால் தானே ஒரிஜினலுக்கு மதிப்பு. இல்லாட்டி ஒரிஜினல் என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? அது என்னங்க எல்லாரும் தான் யூஸ் பண்ணுவாங்க. டூப்ளிகேட் வந்தால் தான் ஒரிஜினலுக்கு அக்மா இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் என்ன தெரியுமா செய்ய போறாரு? உங்களுடைய எல்லா தடைகளையும் உங்களுக்கு கர்த்தர் வாய்ப்புகளாக மாற்றி தரப்போகிறார். குழியில தூக்கி போடுறாங்களா, அதான் வாய்ப்பு. யோசேப்பு அதை வச்சுதான் கர்த்தர் உன்னை தூக்குன்னு தூக்க போறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. தன்னுடைய எதிர்ப்புகளை. அடுத்ததாக இந்த சிலந்தி பூச்சியை பார்க்கும்போது, இந்த சிலந்தி பூச்சிக்கு கழுகு போல பெரிய கண்கள் கிடையாது, கூர்மையான பார்வை கிடையாது. சிலந்தியால இந்த கழுகு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறத, 5லிருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறத உன்னிப்பாக இந்த கழுகால பார்க்க முடியும். தனக்கு விரோதமாக வர்ற காரியத்தை இதால் ரொம்ப பார்க்க முடியாது. ஆனால் இந்த சிலந்திக்கு ஒரு உணர்வு இருக்குது. சிலந்தி பூச்சியை நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போய் பார்க்கும்போது, இந்த சிலந்தியுடைய உடம்பு முழுவதுமாக ரோமங்கள் இருக்கிறது. என்ன இருக்குதுங்க? ரோமங்கள். இது பார்த்தீங்கன்னா இன்னும் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா பாருங்க, சின்ன சின்ன முள்ளாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரோமங்க இந்த சின்ன சின்னதாக முள்ளாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த சிலந்திக்கு பூச்சிக்கு கண்ணு பெருசாக இருக்குது. கண்ணை பார்த்தீங்கன்னா தலையை சுற்றி கண்ணு தான் இருக்கும் தலைவருக்கு. ஆனால் இந்த கண்ணில் ஒன்றுமே தெரியாது, சும்மா பெரிய ஹெட்லைட் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கிட்ட பார்வை, ரொம்ப தூரம்லாம் பார்க்க முடியாது. ஆனால்
அதுக்கு ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறாரு. இது என்ன பண்ணும், தன்னுடைய கண்ணில் இதுக்கு தெரியலனா கூட இது சரீரத்தில் ஒரு உணர்வு இருக்கிறது. அது என்ன உணர்வுனா, அந்த வலையை யாராவது தொட்டுட்டாங்கன்னா இது கண்ணில் தெரியாது, ஆனா உணர்ந்துரும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருவினுடைய காரியங்களை உங்களால பார்க்க முடியாவிட்டாலும், ஒரு எதிரி உருவத்துல இருந்தா பார்த்தரலாம், ஆனா பிசாசு கொண்டு வர்ற சோதனை ஆவிக்குரிய பிரச்சனையா இருந்தா எப்படி பார்க்க முடியும்? அதுக்குதான் நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த சிலந்தி பூச்சி இது என்ன பண்ணும், தன்னுடைய சரீரத்தில் இருக்க இந்த ரோமங்களால தனக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை அதிர்வுகள் மூலமாகவே தன்னுடைய சரீரத்தில் உணர்ந்து கொள்ளும். உங்களுடைய கண்களில் இன்றைக்கு தெரியாத சில காரியங்களை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு உணர்த்த போகிறார். எனக்கு தெரியல, ஆனா நான் உணர்றேன், என் கர்த்தர் பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உன்னை கர்த்தர் எங்கே வழி நடத்துகிறார் என்பதை உணரக்கூடிய ஒரு உணர்வை கர்த்தர் இன்னைக்கு தரப்போறார். நான் 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். முதல்ல, இது ப்ரொடியூஸ் பண்ணது, தனக்குள்ள இருந்து தான் வீட்டை கட்டுகிறது. 2வது, தனக்கு விரோதமா வந்த சாதனையா மாறிடுது. அல்லேலூயா. தனக்கு விரோதமா சாகடிக்கிறதுக்கு வர்றத சாதனையா மாத்துது இந்த சிலந்தி. 3, தன் பார்வைக்கு தெரியாதத தன் உணர்வுகளினால் புரிந்து கொள்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. தனக்கு விரோதமா ஏதாவது வருதுன்னு சொன்னா, இங்க பாருங்க, இதுக்கு மேல சின்ன சின்ன முடி இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப சென்சிட்டிவ். கண்ணில் தெரியாது, ஆனா இது தன் சரீரத்தில் உணர்ந்து கொள்ளும். 4வது காரியம், இந்த சிலந்தி பூச்சி. எத்தனை சிலந்தியை நீங்க அழிச்சிருப்பீங்க, எத்தனைய துரத்திருப்பீங்க, எத்தனைய விளக்கு மாத்தினாலையும் துடப்புக்கட்டையினாலையும் ஒற்றை கும்பலால் நசுக்கியிருப்பீங்க. சிலந்தியை தடுக்க முடிஞ்சிச்சா? அப்படிதான் விசுவாசியும் இருக்கணும். உங்களை அழிக்கிறதுக்கு பிசாசு நீங்க செஞ்ச எல்லாத்தையும் அழிப்பான். நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? நமக்கு உள்ள இருக்கிற விசுவாசத்துல மறுபடியும் கட்டணும். எத்தனை முறை நீங்க ஒரு சிலந்தி பூச்சியுடைய வலையை நீங்க டிஸ்ட்ராய் பண்ணாலும் அது திரும்ப கட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்? அதுக்கு தெரியும், கட்டுறதை நிறுத்திட்டா வாழ்றதுக்கு இடம் கிடையாது. விசுவாசிக்கிறத நிறுத்திட்டா விசுவாசத்தினுடைய சுவாசத்துக்கு வேலையே கிடையாது. விசுவாசிச்சுக்கிட்டே இருக்கணும். பிசாசு எவ்வளவு தூரம் அழிவை கொண்டு வந்தாலும் நம்பணும், கர்த்தர் மறுபடியும் என்ன கட்டி எழுப்புவா. விசுவாசி வாழ்க்கைன்றது ஒரு நாள் எடுக்கிற ஜெயம் இல்ல, ஜெயம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். சேலஞ்ச் வந்துகிட்டே இருக்கும். பிசாசு நீங்க கட்டுறத கெடுத்துக்கிட்டே இருப்பான். ஈசாக்கு வெட்டின துறவை அமலேக்கியர் வந்து மூடிக்கிட்டே இருந்தாங்க, ஆனா அவன் திரும்ப வெட்டிக்கிட்டே இருந்தான். நடந்தது என்ன? ஒரு நாள் அவங்க சோர்ந்து போய் சொல்றாங்க, உன்னால ஐயோ எங்களால தாங்க முடியலப்பா, நீ செய்யறதெல்லாம் எங்களால எவ்வளவு நாள் தான் கெடுக்க முடியும், இனிமேல் எங்களால முடியாதுன்னு சொன்னோன்னு அவன் சொல்றாரு, இப்போ பெருக இடம் உண்டாயிருது, ரெஹபோத் உண்டாயிருச்சு. குடும்பத்துக்கு விரோதமா பிசாசு எவ்வளவோ காரியங்களை செஞ்சு உங்களை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். இன்னைக்கு அவன் சோர்ந்து போய் சரண்டர் ஆகி உங்கள்கிட்ட சொல்ல போறான், உன்னை என்னால் அழிக்கவே முடியல, ஏன்னா நீ திரும்ப எழும்பிக்கிட்டே இருக்கிற, நீ திரும்ப எழும்பிக்கிட்டே இருக்கிற, நீ திரும்ப எழும்பி பிரகாசிக்கிட்டே இருக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க ஆமென். நம்முடைய சபைக்கு கர்த்தர் பெரிய தரிசனம் கொடுத்திருக்கிறார். இது சபையை கட்டுறதுக்கு வெளியில இருந்து இல்லை, நமக்குள்ள இருந்தா வரப்போகுது. இந்த சிலந்தி பூச்சியுடைய ரகசியம் என்ன தெரியுமா? இதுக்குள்ள இருந்து தான் அதனுடைய வீடே இருக்குது. நம்முடைய சபையை கட்டுறதுக்கு வெளியிலிருந்து இல்லை, நமக்குள்ள இருந்து தான் எழுப்புவார். நம்ம கொண்டு தான் கர்த்தர் செய்ய போகிறார். டிசம்பர் 25ஆம் தேதி புதிய ஆலயத்தில் நம்ம உட்காரதான் போறோம். எங்க இருந்து வரப்போகுது? எங்களுக்குள்ள இருந்து தான் வரப்போகுது. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பில்டிங்குடைய ஓனர் நேற்று நைட்டு இங்கே வந்துட்டார். அவரே இங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட சொன்னேன், விசுவாசத்தில் எங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். எங்க இருந்துங்க உங்களுக்கு உதவி வரும்? நான் ஒன்று சொன்னேன், நாங்கள் நம்பி இருக்கிற கண்மலை எங்களை வெட்கப்படுத்தவே படுத்தார். எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெரிய தரிசனத்தை கட்டியெழுப்பதுக்காக தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் இணைச்சிருக்கிறார். 1000 காரியங்களை பேசலாம், 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஒன்னே ஒன்று நான் இன்னைக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற தரிசனம் பெரியது. நம்ம சாதாரணமான சபை இல்லை. பாருங்க,
கடந்த வாரத்தில் கிறிஸ்துமஸ் ஆல்பம் முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த கிறிஸ்துமஸ் ஆல்பம் உலகம் முழுவதும் இருக்கிற சபைகளிலே அவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அவங்க சபைகளில் ஆராதிக்கிறதுக்கான ஆல்பம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு சர்ச் இல்லைங்க, நம்முடைய சபையானது ஒரு குறுகின வட்டத்துக்குள்ள இல்லை, உலகம் முழுவதும் பரவி இருக்கிற சபைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் ஒரு விடுதலையை தரப்போகிறார். ஆவியானவரை பொங்கி பொங்கி வாங்க, பொங்கி பொங்கி வாங்க. உடைய பிள்ளைகளுக்குள்ள பொங்கி வரட்டும், பொங்கி வரட்டும். இப்பொழுது ஆசீர்வாதங்கள் பொங்கி வரட்டும், அபிஷேகம் பொங்கி வரட்டும், புதிய காரியங்கள் பொங்கி வரட்டும், புதிய ஐடியாஸ் பொங்கி வரட்டும், புதிய ஆசீர்வாதங்கள் பொங்கி வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மேல இப்பொழுது உம்முடைய கரங்களை, ஆண்டவரே, இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் இவர்களுக்கு படிக்கற்களாக மாற்ற போகிறேன். எல்லா சத்துருவையும் சத்துருவா மாற்ற போறீங்க. எல்லா சாவுக்கு ஏதுவான காரியங்களை சாதனைக்கு ஏதுவான காரியங்களை மாற்ற போகிறீரே. கைகளை தட்டி நன்றி செலுத்துகிறோம். நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி கத்த சொல்ல, உன்னால பார்க்க முடியல பரவாயில்ல, உன் இருதயத்தில் விசுவாசி. உணர்வுள்ள இருதயத்தை பெற்றுக்கள். உணர்வுள்ள இருதயத்தை தரேன். இப்போ உணர்வுள்ள இருதயத்தை தரேன். உன் கண்ணில் பார்க்க முடியாத இப்போ நீ உணர போகிறாய். இப்பொழுது வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள போகிறாய். Receive the revelation. The revelation you can feel by anointing. Anointing feel பண்ணா போதும். You feel my anointing. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு? உந்தன் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உந்தன் நாமமே, உம்மை போல யாருண்டு? மகிமையே, மாட்சிமையே உந்தனையே தொழுகிறே. என் வாழ்விலே உந்தாயவே, உமை சேவிக்க நான் வாழ்ந்திடுவேன். உந்தன் நாமம் உயர்ந்தது. உந்தன் சொல்லுங்க சொல்லுங்க. உந்தன் நாமமே, உம்மை போல யாருண்டு? உந்தன் நாமமே, உம்மை போல யாருண்டு? I feel there is a word that is God is speaking to you. I want you to prophesy over the people right now. Come, Pastor Josh. I will interpret for you. Right now, I feel what's really happening is the atmosphere of heaven is invading this place. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, பரலோகத்தினுடைய வல்லமை இந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி கொண்டிருக்கிறது. Now you may have come with several needs. பல தேவைகளோடு வந்திருக்கலாம். But I want you to know that nothing happens unless it is approved by Father. ஆண்டவர் பிதாவாகிய தேவன் சொல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடப்பதில்லை. As you go out from this place, இந்த இடத்தை விட்டு வெளியே செல்லும்போது, as you walk in the presence of God, தேவ பிரசன்னத்தில் நடக்கும்போது, the presence of God will continue to go ahead of you. தேவ பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக அவருடைய சமூகம் செல்ல போகிறது. And the presence of God will deal with your enemies. அவருடைய பிரசன்னம் உங்களுடைய சத்துருக்களோடு இடைபட போகிறது. Although we have learned wisdom from those small minor things, சிறியவைகளிடத்திலிருந்து ஞானத்தை கற்றுக்கொண்டாலும், this life that we live by faith in Jesus Christ. நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது. All those four things are limited. இந்த நான்கு காரியங்களுக்கும் வல்லமைகளுக்கு ஒரு எல்லை உண்டு. The ant, the badger, the rock badger, the spider, the locust, everything is very limited.
இந்த எறும்புக்கும் இந்த வெட்டுக்கிளிக்கும் குழி முசலுக்கும் இந்த எட்டுக்கால் பூச்சிக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது. But in Jesus Christ you are unlimited. ஆனால் உனக்குள்ள இருக்கிற இயேசுவால நீ பெரிய காரியங்களை செய்ய முடியும். Right now there is an anointing that is breaking that spirit of limitation upon your life. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எல்லைகளும் பரிசுத்த ஆவியானவர் உடைக்கிறார். There are a lot of questions that have limited you. Come on, lift up your hands as I pray that anointing is going to unleash upon your life. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லைகளை எல்லாம் கர்த்தர் உடைக்க போகிறார். வாயை திறந்து துதி, வாயை திறந்து துதி. எல்லை கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார், எல்லைகளை விரிவாக்குகிறார். Unlimited God, எல்லையில்லா தெய்வம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு செய்த உடன்படிக்கை, நான் உன்னை பெருக செய்வேன். முடிஞ்சது. உங்க பிரசவ காலம் முடிய போகுது. நீ கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தான், கொஞ்சம் வலியை பொறுத்துக்கோங்க. எஸ், பிள்ளை கையில ஏந்தின பிறகு எல்லா வலியும் மறந்துடும், எல்லா வலியும் மறந்துடும். ஆண்டவர் சொல்ற, சபையே இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் புஷ் புஷ், இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணு, இன்னும் கொஞ்சம் தான். ஒரு அற்புதத்தை உன் கையில கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. தருகிறேன். அநேகருக்கு நீ ஆச்சரியமா இருப்பாய். You will be a sign and a wonder for people. அப்படியே ஆண்டவர் செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் உடைய காயப்பட்ட 2 கரங்களை வைத்து ஆசீர்வதியும்பா. நாங்கள் இன்று முதல் சொல்ல போகிறோம், என்னிடத்தில் இருக்கிறது நான் கொடுப்பேன், எனக்கு கிடைத்திருக்கிறது, எனக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்திருக்கிறது, ஆகவே நான் கொடுப்பேன், எனக்கு இனி குறைவே இல்லை, எனக்கு எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கிறது. நாங்கள் இனி இல்லை என்று சொல்ல போகிறதில்லை. இனி கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடினால எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது என்று அறிக்கை செய்கிறோம். தேங்க்யூ அப்பா. நிரம்பி வழியட்டும்பா. மனதார ஆசீர்வதிக்கிறேன். நிரம்பி வழியட்டும். அடுத்த வாரம் ஆண்டவரே நாங்கள் உடைய அந்த கார்னிவல்ல, கிறிஸ்மஸ் கார்னிவல்ல ஒரு பெரிய அறுவடையை சபைக்காக எடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். போட்டி போட்டுக்கொண்டு ஆண்டவரே சபையின் மக்கள் எல்லாம் பொருட்களை சமைத்து கொடுப்பதிலும் கிஃப்டாக வாங்கி கொடுத்து ஆண்டவரே அந்த ஆக்ஷனில் விட்டு ஒரு பெரும் தொகையை நாங்கள் ரைஸ் பண்ண வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் எங்களை வெட்கப்படுத்த விட மாட்டீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்களுக்குள்ளே ஏற்கனவே கருத்தரித்து இருக்கிறது. தே ஆர் பிரெக்னன்ட். இந்த இடத்தை விட்டு கடந்து சொல்லுற இவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் தரிசனம் கருத்தரிக்கப்பட்டிருக்கிறது. சீக்கிரத்தில் they are going to deliver. சீக்கிரத்தில் அவர்கள் பெற்றெடுக்க போகிறாங்க. அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய கிருபை, உங்களுடைய சமாதானம், உம்முடைய அற்புதம் செய்கிற கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஜீவனற்று போன உங்கள் வாழ்க்கையை ஜீவ ஊற்றாக மாற்ற தேவனின் சுவாசம் ஒன்று மட்டுமே வழி என்பதை கண்டறிந்து தேவ கரத்தை கொண்டு சுகங்களை பெற்றுத்தரும் உங்கள் அடைக்கலம்தான் இந்த மாபெரும் ஊழியம். உங்களுக்காகவே திறப்பின் வாசலில் நின்று செபிப்பதற்காக காத்திருக்கிறார் உங்கள் அன்பு சகோதரர் போதகர் ஆல்வின் தாமஸ் அவர்கள். உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் சாட்சிகளை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: சகோதரர் ஆல்வின் தாமஸ், ரூஹா ஊழியங்கள், எண் 155, 3வது தளம், பெப்சன் கோர்ட், ஆற்காடு சாலை, கோடம்பாக்கம், சென்னை 24. தொலைபேசி எண்கள் 044 23728822 98847 10777 044 23728822 98847 10777. இமெயில் முகவரி alvinthomas@ruha.in. நீங்கள் இதுவரை பார்த்து ரசித்தது ரூஹா ஊழியங்களின் தயாரிப்பு. ரூஹா ஊழியங்கள். நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருப்பது இறைவனின் மூச்சுக்காற்று.